திருமா இன்னும் கூட திமுகவோட அடிமை. முதல்ல திருமா விடுதலை ஆகட்டும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறானே இவன், ரொம்ப நல்லவன்னு சொன்னான்னு அழுதுகிட்டே சொல்லுவார். என்ன அதிமுக காரங்க கூப்பிட்டாங்க, கதவை சாத்திட்டேன். பாஜக காரங்க கூப்பிட்டாங்க, கதவை சாத்திட்டேன். தலித் மக்கள் இன்னைக்கு இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு அசிங்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் திறக்காத திருமா வாய் திருட்டு திமுக என்ன செஞ்சாங்க? சுடுகாடுக்கு போற வரைக்கும் எங்க பார்த்தாலும் வரி வரி வரி. வேண்டா வெறுப்புக்கு புள்ளைய பத்துக்கிட்டு காண்டா மிருகம்னு பேர் வச்ச மாதிரி திமுக உறுப்பினர் அட்டை வாங்காத ஒரு கொத்தடிமை பெரியவர் கமல்ஹாசன் பத்தி எல்லாம் நம்ம திருட்டு திமுக என்ன செஞ்சாங்க? திமுக இப்படியோ திட்டங்களை தீட்ட தெரியாது. நாங்க தீட்டின திட்டங்களை நடைமுறைப்படுத்த தெரியுமா? எல்லா திட்டங்களையும் நிப்பாட்டிட்டு என்னாத்துக்கு இவங்க வந்து 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க. ஆட்சி செய்ய தெரியாதவங்களுக்கு எதுக்கு ஆட்சி? தூக்கி போட வேண்டாமா நீங்க? விடியல் அரசு, சமூக நீதி அரசுன்னு ஒவ்வொரு நாளும் மார்த்தட்டி பேசிக்கிற இந்த திமுக ஆட்சி காலத்துல தானே வேங்கை வயல்ல இருந்து மேல்பாதி வரைக்கும் தலித் மக்களுக்கு 1000 கொடுமைகள் நடக்குது. ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கிற மாதிரி விலைவாசி 6 மடங்கு கூடி இருக்கு. வீட்டு வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் வருஷம் வருஷம் ஏத்துறாங்க. பால் விலையில இருந்து பஸ் டிக்கெட் வரைக்கும் இஷ்டத்துக்கு ஏத்துறாங்க. இடம் வாங்குறதுல இருந்து சுடுகாடுக்கு போற வரைக்கும் எங்க பார்த்தாலும் வரி வரி வரி. மக்களுக்கு சரியானது செய்யற ஆட்சி கிடையாது இது, வரியானது செய்யற ஆட்சி. திமுக அமைச்சர்களுக்கோ மக்களோட மரியாதை பத்தியும் தன்மானத்தை பத்தியும் கவலை இல்ல, வருமானம் பத்தி மட்டும்தான் கவலை. திமுக முதலமைச்சருக்கோ மக்களை பத்தியே கவலை இல்ல, அவருக்கு குடும்பம் பத்தி மட்டும்தான் கவலை. இதுதான் போன தேர்தல்ல மக்கள் தேர்ந்தெடுத்த திராவிட மாடல் 1.0. இந்த திமுகவும் திமுக கூட்டணியும் அடுத்த தேர்தல்ல பைசாக்கு பிரயோஜனப்படாது. அதனால அதிமுக கூட்டணியை பார்த்தா லேசா ஒரு பயம் வந்திருக்கு திமுக காரங்களுக்கு. அதுக்குதான் கனிமொழியில இருந்து உதயநிதி வரைக்கும் தினம் தினம் பேட்டி தராங்க. எங்க கூட்டணியை யாரும் உடைக்க முடியாது, நாங்கெல்லாம் பலமா இருக்கோம். எப்படி பலமா இருப்பீங்க? உங்க கூட்டணி எப்படி பலமா இருக்கும்? கூட்டணி பலமா இருந்தா பத்தாது, மக்கள் கூட உங்களுக்கு இருக்கிற உறவு பலமா இருக்கணும். நாளைக்கு நம்ம அண்ணன் ஓட்டு கேட்டு வரும்போது நெஞ்ச